ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் நியூ இயர், அதாவது டைம் கரெக்டாக 9 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு வந்து காரணம் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால தான். ஸோ ஒரு 1 hour பேக் வந்து எனக்கு ஒரு 1 month குழந்தை, கிட்டத்தட்ட 35 டேஸ் ஆகுது இந்த குழந்தைக்கு. ஒரு 3 நாளாவே குழந்தைக்கு ஸ்கேல்ப்ல வந்து ஸ்வெல்லிங், அதாவது இந்த இந்த பகுதியில வந்து நல்ல ஒரு வீக்கம் இருந்துட்டே இருந்திருக்கு. 1 week பேக் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ ஒரு 3-4 நாளா ரொம்ப அதிகமாவே ஆகி குழந்தை வந்து விடாம அழுதுட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குன்னு பேரண்ட்ஸ் சஸ்பெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. சில சமயங்கள்ல ஆஸ் அ பீடியாட்ரிஷியனா நானுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க, ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த ஹோம் ரெமடிஸ் பண்றது, நம்மளுடைய எல்டர்ஸ், அதாவது பெரியவங்க வீட்டுல வந்து இது பண்ணுங்க, இதெல்லாம் நாங்க வந்து வருஷ கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்க குழந்தைக்கு ஏன் பண்ணாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மதர்ஸ் வந்து சொல்றது உண்டு. சோ அதனால ஒரு சில அம்மாக்கள் வந்து இந்த விஷயம் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயம் பண்றது இல்ல. முக்கியமா வந்து இந்த உர மருந்து பத்தி எல்லாம் பேசியாச்சு. அண்ட் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷா நீ வருது, அண்ட் குழந்தைங்க வந்து தலைகீழ பிடிச்சி தட்டுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட போட்டாச்சு. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் குழந்தைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு வாரம் முன்னாடி குழந்தைக்கு ரொம்ப சளி இருந்ததுன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லி சூடா வெத்தலை எடுத்து ஸ்கேல்ப் ஃபுல்லா மசாஜ் பண்ணிருக்காங்க. மசாஜ் அப்படின்றது எவ்வளவு விகரஸா போயிருந்ததுன்னா, அந்த குழந்தைக்கு தலையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு போன், பெரைட்டல் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு, அதுவுமே வந்து அந்த லெஃப்ட் சைட்ல பிராக்சர் ஆகி குழந்தைக்கு வந்து அந்த வீக்கம் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து வெறும் வீக்கம் கிடையாது, ரத்தம் ஃபுல்லா கலெக்ட் ஆயிருக்கு. வெரி வெரி கைண்ட் ரெக்வஸ்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ் who are watching it and ஃபேமிலிஸ் கூட. குழந்தைங்க எஸ்பெஷலி நியூ பார்ன்ஸ் ரொம்ப ஃப்ரெஜைல், ஒரு கண்ணாடி மாதிரி தான். ஸோ ப்ளீஸ் ஹேண்டில் them with care.